அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. சுவாமியே சரணமையப்பா. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பஸ் ஸ்டாண்டு தாங்க நம்ம குமுளி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது குமுளி பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சபரிமலையோட பயணத்துல முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்து வந்தாலுமே இந்த குமுளி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் உங்களை வந்து டிராப் பண்ணுவாங்க. நீங்க ரெட் பஸ்ல நீங்க பஸ் புக் பண்ணி வந்தாலும் சரி, அல்லது தேனி அல்லது மதுரை அல்லது சேலம், நாமக்கல், கரூர், சென்னை, இந்த மாதிரி எந்த ரூட் வழியா நீங்க வந்தாலுமே இந்த குமுளிக்கு வந்துருங்க. சரிங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சேலம்ல இருந்து நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ் இருக்கு. அதாவது சேலம்ல இருந்து மட்டும் இல்லைங்க, சேலம், மதுரை, திருச்சி, அது மட்டும் இல்லாம சென்னை. நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்க குமுளிக்கு பஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு ரூட் சொல்லிடுவாங்க. ஒருவேளை நீங்க சேலமா இருந்தீங்கன்னா நான் பாருங்க, சேலம், கரூர், திண்டுக்கல், தேனி, கம்பம், குமுளி, இதுதான் என்னுடைய பஸ்ஸோட ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம். அல்லது ரெட் பஸ்லயே உங்களுக்கு குமுளிக்கு டைரக்டா பஸ் இருக்கு. உங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு நீங்க தயவு செஞ்சு நீங்க பஸ்ஸை புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ நாம குமுளி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டுங்க. ப்ரோ, குமுளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சபரிமலைக்கு பஸ்ஸோட டைமிங் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுறீங்க. குமுளியில இருந்து சபரிமலைக்கு பஸ்ஸோட டைமிங் அப்படிங்கிறது யாராலுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மாதம் 5 முறை சபரிமலை நடை வந்து ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? சரிங்க. இப்போ குமுளியில காலையில் 6 மணிக்கு நீங்க ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஸ்ல 60 டிக்கெட் இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 40 டிக்கெட் ஃபுல்லானா மட்டும்தான் அந்த பஸ்ஸே எடுப்பாங்க. 6 மணில இருந்து 11 மணியும் ஆகலாம். 6 மணிக்கு நீங்க போன உடனே அந்த பஸ் ஃபுல்லானாலும் அடுத்த 5 நிமிஷத்துல அந்த பஸ்ஸை எடுத்துருவாங்க. ஸோ அதனால குமுளியை பொறுத்தவரை உங்களுக்கு முதல் 3 நாட்கள் சபரிமலையிலிருந்து உங்களுக்கு குமுளிக்கு டைரக்டா பஸ் இருக்கு. குமுளியிலிருந்து உங்களுக்கு சபரிமலைக்கும் டைரக்டா பஸ் இருக்கு. ஆனா அந்த பஸ்ஸோட டைமிங்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பஸ் நீங்க ஃபுல்லா வரது பொறுத்து தான் உங்களுக்கு அமையும். இருந்தாலும் உங்களுக்கு எனி டைம் பஸ் வசதி இருக்கு. இதை மட்டும் நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. முதல் 3 நாட்களுக்கு எனி டைம் பஸ் இருக்கும். எதனாலனா நிறைய பேர் சாமிங்க மாலை போட்டு வர காரணத்தினால முதல் 3 நாட்களுக்கு பஸ் இருக்கும். சரிங்க ப்ரோ, நாங்க ஒரு 5 பேர் வரோம், ஆனா பஸ் எடுக்கிறது லேட் ஆகும் சொல்றாங்க, நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பக்கத்திலே ஜீப் வசதி இருக்கு. அந்த ஜீப்ல இருந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய் கேட்பாங்க ஒரு ஆளுக்கு. சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சாமிமார்களுக்கு 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய் அமௌண்ட் கேட்பாங்க. நீங்க ஜீப்ல போறதா இருந்தாலும் போகலாம். ஆனா என்ன பொறுத்தவரை பஸ்ல போறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன். எதனாலனா நீங்க பயணம் பண்ற அந்த 4 மணி நேரமும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவேன். கிளைமேட்டா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளா இருக்கட்டும், அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதே மாதிரி ஒண்ணே பஸ் டிராவல் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா கண்டிப்பா இந்த பயணம் உங்களுக்கு மிகவும் கடுமையான ஒரு பயணமா இருக்கு. எதனாலனா நீங்க பயணம் பண்ற இந்த 126 கிலோமீட்டருமே மலைப்பாதைகள் கொண்ட ஒரு பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அற்புதமா இருக்கும். ஆனா வளைஞ்சு அந்த மாதிரி போகும். அதே மாதிரி வயதானவங்களுக்கு இந்த பஸ் பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் கடுமையா இருக்கும். அதே மாதிரி மன நிம்மதியோட நான் தனியா டிராவல் பண்ணணும், என் மனசுக்கு ஒரு அமைதி வேணும், ஒரு எப்படி சொல்றது, ஒரு சந்தோஷமான டிராவல் பண்ணணும் இயற்கை காட்சியோட அப்படின்னா அவங்களுக்கு இந்த பஸ் பயணம் அப்படிங்கிறது சொர்க்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க. இந்த டிராவலிங்க்கு 4 மணி நேரம் ஆகும். இந்த பஸ்ஸோட டிக்கெட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 180 ரூபாயிலிருந்து 240 ரூபாய்க்குள்ள வரும். ஸோ அதை மட்டும் நீங்க தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி குமுளியில போய் நீங்க இறங்கின உடனே வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு குமுளிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா வசதிகளுமே குமுளியில இருக்கு. ஆனா நீங்க குமுளியில பஸ் ஏறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கேட்கிற வசதிங்கிறது கண்டிப்பா 50-50 குறைஞ்சிரும். அதனால நீங்க எந்த நேரம் நீங்க குமுளியில போய் இறங்கினாலும் குமுளியிலேயே நீங்க ரெஸ்ட் ரூம் போயிருங்க. குமுளியிலேயே நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கேயே நீங்க நம்மளுடைய தமிழ்நாட்டு சாப்பாடை நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறுங்க. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் 4 மணி நேரம் நீங்க பஸ்ல பயணம் பண்ண போறீங்க. சரிங்க. இந்த மாதிரி நீங்க அழகா பஸ்ல பயணம் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு மன அமைதிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி நீங்க போற டைமிங்கிறது நீங்க தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே இதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன ஐடியாஸா இருக்கட்டும். சாமியை நம்ம எந்த டைம்ல பார்க்கலாம், எந்த டைம்ல பார்த்தா கூட்டம் இருக்காது, வயதானிங்க எந்த டைம்ல போகணும், இது எல்லாமே இனி வரும் பதில்கள்ல உங்களுடைய கமெண்ட் நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் இப்போ நான் பதில் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சரி ப்ரோ, இப்போ வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா குமுளியிலிருந்து இப்போ நம்ம அழகா பஸ்ல போயிட்டு இருக்கோம். 4 மணி நேரம் டிராவலு. மலைப்பயணம்ங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். ஆனா வாமிட்டு வர மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு தேவையான டேப்லெட்டா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான சாக்லேட்டா இருக்கட்டும், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைகள் கூட்டிட்டு போகும்போது தயவு செஞ்சு நான் சொல்றேன், சொட்டரா இருக்கட்டும், ஜர்கினா இருக்கட்டும் கொண்டு போங்க. எதனாலனா இனி வரும் காலங்கள்ல இந்த 4 மாதங்களுமே சபரிமலை பொறுத்தவரை மழைக்காலங்கள், அதாவது விட்டு மழை பெய்யக்கூடிய காலங்கள். அது மட்டும் இல்லாம இந்த மாதம் தென்மேற்கு பருவமழைங்கிறது ஓரளவுக்கு கேரளாவில் கம்மி தாங்க. இருந்தாலும்
விட்டு விட்டு மழை பெய்யும். அதனால குழந்தைங்களா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், போகும்போது சொட்டர் எடுத்து வச்சுக்கோங்க, ரெயின் கவர் எடுத்து வச்சுக்கோங்க. பஸ்ல இந்த மாதிரி இயற்கை காட்சியெல்லாம் நீங்க பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமா இருக்கும். சரிங்க ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20 நாள் விரதம் இருக்கேன், ஒரு 28 நாள் விரதம் இருக்கேன். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருமுடி பை இல்ல, இருமுடி இல்லாம சபரிமலைக்கு பயணம் பண்ணலாமா? இருமுடி இல்லாம சபரிமலைக்கு பயணம் பண்ணலாம். ஆனால் உங்களால இருமுடி இல்லாம 18ஆம் படி மட்டும் ஏற முடியாது. அதனால நீங்க தாராளமா இருமுடி இல்லாதீங்க, சிவில் தரிசனத்திலே நீங்க போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அற்புதமா நீங்க வீட்டுக்கு வரலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் ப்ரோ, எங்க வீட்டுல வந்து நாங்க ஃபேமிலியா இருக்கோம், நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேனா நான் இருக்கேன், என்னால தனியா வர முடியுமா அப்படின்னு கேட்டா, ஓப்பனா ஒரு உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய மனசு சுத்தமா இருந்தா யாரா இருந்தாலுமே வரலாம். சத்தியமா நான் சொல்றேன், உங்களுடைய மனசு அடுத்தவரை கெடுக்காம பொறாமப்படாம இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுடைய மனது சுத்தமா இருந்துச்சுன்னா சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனே உங்களை கூப்பிடுவாருங்க. ஏன்னா அவரும் ஃபேமிலியில இருந்து வந்தவர் தான். முக்கியமா சொல்லணும்னா ஒரு கோயிலுக்கு போனா அந்த கோயிலோட வரலாறை தெரிஞ்சுக்கோங்க. எதனால நான் சொல்றேன்னா, சபரிமலையும் ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய தமிழ்நாடா இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒரு மாநிலமா தான் இருந்துச்சு. சரிங்களா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. இருந்தாலும் நான் சொல்றேன், சபரிமலைக்கு குலதெய்வம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, சபரிமலைக்கு பாண்டிய மன்னர்களின் குலதெய்வமா இருக்கட்டும், பாண்டிய மன்னர்களின் ஒரு அரசன் அப்படின்னா அது சபரிமலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கலியுகத்து ராஜா அப்படின்னா அது சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால பாண்டியர்களும் சபரிமலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஐயப்பனும் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே வரலாறு சார்ந்த ஒரு முன்னோர்கள். அதாவது நீங்க கும்பிட போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டி கருப்புசாமி, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன், நம்ம சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே வம்சத்தை சார்ந்தவங்க, தமிழ் மொழியை பாரம்பரியமா கொண்டவங்க. அதே மாதிரி சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதிய ஓலைச்சுவடியா இருக்கட்டும், வாழ்களா இருக்கட்டும், அல்லது பந்தல அரண்மனைக்கு நீங்க போனீங்கன்னாவே அதோட வரலாறுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். எதனால இதை நான் சொல்றேன்னா, ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மதுரை மீனாட்சி அம்மனா இருக்கட்டும், நம்மளுடைய பாண்டி கருப்பு, இவங்கெல்லாம் நீங்க கும்பிட்டு நீங்க சபரிமலைக்கு ஒரு தனியா பயணம் பண்ணும்போது உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியமா இருக்கட்டும், உங்களுடைய பூர்வ ஜென்ம வரலாறா இருக்கட்டும், இது எல்லாமே கனெக்ட் ஆகும். இதெல்லாம் நான் எதனால நான் சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன சின்ன வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இனத்தின் கடவுளை நீங்க வணங்கும் போது அந்த வைபவங்கிறது, உங்களுடைய மன வலிமைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ப்ரோ, நான் 18ஆம் படி ஏறணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒழுங்கான விரத முறைகளை இருந்து இருமுடி கட்டிக்கிட்டு நீங்க தாராளமா 18ஆம் படியே ஏறலாம். அது உங்களுடைய விருப்பம் தாங்க. அதே மாதிரி வருடத்துல ஒரு முறை மட்டும்தான் நான் 18ஆம் படி ஏறுவோம். ப்ரோ, நீங்க மாதம் போறீங்க, நீங்க 18ஆம் படி டெய்லி ஏறுவீங்களா மாதம் அப்படின்னு கேட்டா சத்தியமா அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். எதனாலனா 18ஆம் படிங்கிறது மிகவும் கடுமையான ஒரு கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத ஒரு பையன் அப்படிங்கிற காரணத்தினால வருடத்துல ஒரு முறை சரியா ஒரு 40 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் 18ஆம் படி ஏறுவேன். இப்போ மாதம் போற நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் தரிசனத்துல மட்டும்தான் நான் சாமி பார்ப்பேன். அதுவும் நம்ம வீட்டு கடவுள், நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை குலதெய்வமா கொண்ட ஒரு ஐயப்பனை நான் கும்பிடும் போது என் மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால மட்டும்தான் நான் மாதம் சபரிமலைக்கு நான் பயணம் பண்றேங்க. சரிங்க, இப்போ நம்ம இந்த 4 மணி நேரம் பயணம் பண்ணிட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ப்ரோ, நான் பம்பால போய் வந்து பாத்தீங்கன்னா காலையில 11 மணிக்கு இறங்கிட்டோம் ப்ரோ, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க பஸ் டிராவல் நீங்க 4 மணி நேரம் பண்ணீங்கன்னா காலையில 6 மணிக்கு ஏறிட்டு நீங்க சரியா ஒரு 11 மணிக்கு அல்லது 11:30 மணிக்கு நீங்க பம்பால போய் இறங்குறீங்க. பம்பால போய் நீங்க இறங்கிட்டு தயவு செஞ்சு நான் சொல்றேன், நல்லா குளிங்க. நீங்க குரூப்போடையும் அல்லது ஒரு கேங்கோடையும் நிறைய சாமிமார்கள் கூட நீங்க போகும்போது உடனுக்குடனே கிளம்பி நம்ம உடனுக்குடனே மலையேற ஆரம்பிச்சிருவோம். நீங்க தனியா போகும்போது பம்பாவிலேயே நீங்க குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்று நிதானமா குளிங்க. எதனால இதை நான் சொல்ல வரேன்னா, அவ்வளோ அற்புதமா இருக்கும். பம்பா நதிங்கிறது அவ்வளவு புனிதமான ஒரு நதி, இயற்கை மூலிகை சார்ந்த ஒரு நதி. நம்ம எதனால கோயிலுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில தனியா போகணும், கூட்டம் இல்லாம போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்? மன அமைதி வேணும், மன நிம்மதி வேணும். நீங்க பம்பால ஒரு 1/2 ஹவருக்கு மேல நீங்க குளிக்கும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய தீராத நோய்களோ, அந்த சுத்தமான ஒரு குடிநீரா இருக்கட்டும், சுத்தமான பம்பா நதியில நீங்க குளிக்கும் போது ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அதாவது மூலிகை தண்ணி நீங்க குளிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப மழைக்காலங்கள் அப்படிங்கிற காரணத்தினால மரத்தில் இருக்கக்கூடிய வேர்களா இருக்கட்டும், செடி கொடி, இந்த மாதிரி பலவிதமான மூலிகை, பலவிதமான அந்த மரங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு வேர்வை, அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி வேர்வை, அது மாதிரி மரத்துக்கு கீழே தான் இந்த தண்ணி ஊத்துறது, இது மாதிரி எல்லாமே வரும். இது அந்த பம்பால கலக்கிற காரணத்தினால நீங்க குளிக்கும் போது உங்களுக்கு மன அமைதியா இருக்கட்டும், பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். மருத்துவ குணம் ரொம்ப நிறைந்த ஒரு தண்ணியா அது இருக்கும். இதை நீங்க அறிவியலா பாருங்க. எதனால நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஊர்ல, நம்ம இப்ப எங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல ஒரு மேட்டூர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இப்ப கர்நாடகால இருந்து வர தண்ணி எவ்வளவு கழிவா வருது, எவ்வளவு சாயப்பட்ட தண்ணி கலந்து வருது. அதை நம்ம குளிக்கும் போது இப்ப நிறைய மீன்கள் எல்லாமே செத்துட்டு இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா பம்பா நதியை பொறுத்தவரை ரொம்ப புனிதமான ஒரு அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆறு. அதனால நீங்க சுத்தமான தண்ணியில நீங்க குளிக்கும் போது உங்களுடைய மனது, உங்களுடைய உடல் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதனாலதான் இந்த விளக்கத்தை நான் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்க தனியா போகும்போது அவசர அவசரமா ஒரு 5 நிமிஷத்துல தண்ணி ஊத்திட்டு டப்படப்படன்னு மறுபடியும் நீங்க மலையேற ட்ரை பண்ணாதீங்க. பொறுமையா ஒரு 1/4 மணி நேரமோ, அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயாச்சும் நீங்க பொறுமையா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மலைப்பயணம் மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி ஆத்துல தண்ணி வரும்போது அப்படி குளிப்பீங்களா, தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆத்துல தண்ணி அதிகமா வந்தா 1 நிமிஷத்துல கூட நீங்க தண்ணி முழுகிட்டு நீங்க உடனே வெளியே வந்துருங்க. ஏன்னா மழை பெய்யும் போதே நம்மளுடைய காற்று ஆற்றோட அந்த வெள்ளம் அப்படிங்கிறது எப்படி மாறுபடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு, தண்ணி கம்மியா போகுது, நமக்கு ரொம்ப அதிக நேரம் குளிக்கலாம் அப்படின்ட்டு. மழை பெய்யும் போது உடனே குளிச்சுட்டு உடனே நீங்க வெளியே வந்துருங்க. சரிங்க ப்ரோ, பம்பால இருமுடி கட்டுவாங்களா, நாங்க பம்பால இருமுடி கட்டிட்டு நாங்க மலை ஏறலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. தாராளமா மலை ஏறலாங்க. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, நிறைய மீன் எல்லாம் இருக்கும். இந்த டைம்ல நீங்க போகும்போது பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கும். நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, ப்ரோ என்ன ப்ரோ 5 கிலோ 6 கிலோ எல்லாம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு கொஞ்ச நேரம் இந்த வீடியோ எடுத்தேன், எனக்கு அவ்வளவு மன நிம்மதியா இருந்துச்சு. இந்த மீனுக்கு நாங்க பொறி வாங்கி போடும் போது அது பார்க்கும் போதே அது உங்களுக்கு அது புரியுங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் நீங்க குரூப்பா போகும்போது உங்களால இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. இருந்தாலும் நான் சொல்றேன், நான் பார்த்ததை நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நான் சொல்றேங்க. பம்பால இருமுடி கட்டுறதுக்கு 300 ரூபாய் அமௌண்ட் கேட்பாங்க. அதே மாதிரி பம்பால நீங்க இருமுடி கட்டணும் அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டுல இருந்தே ஒரு 2 லிட்டர் நெய் கொண்டு போயிருங்க. எக்ஸ்ட்ரா அல்லது 1 லிட்டர் நெய்யாச்சும் நீங்க கொண்டு போங்க. எதனாலனா பம்பால இருமுடி கட்டி கொடுக்கும் போதே அவங்க வெறும் அந்த தேங்காய் ஊத்துற நெய்யும் கொஞ்சோண்டு நெய்யும் தான் கொடுப்பாங்க. அது வெறும் 1/4 லிட்டர் தான் இருக்கும். நீங்க காலையில நெய் அபிஷேகத்துக்கு கொடுக்கும் போது என்ன ஆகுனா, நெய் வந்து குறைஞ்சு ரவுண்டு ஒரு 100 மில்லி 200 மில்லி தான் நெய் கிடைக்கும். ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் நீங்க நெய் கொண்டு போனீங்கன்னா நீங்க மேல சன்னிதானத்துல தேங்காய் உடைச்சிட்டு இந்த நாம எக்ஸ்ட்ரா கொண்டு போன அந்த நெய்யோட நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தூக்கு பணியை நீங்க நெய் அபிஷேகத்துக்கு கொடுக்கும் போது உங்க கையில குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோ நெய்க்கு மேல இருக்கும். அதை நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மாசமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. சரிங்களா, இப்ப நாம மலைப்பயணம் மேற்கொள்ளணும். மலைப்பயணம் மேற்கொள்ளும் போதே நீங்க குரூப்பா போகும்போது குடுன்னு ஓடுவீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் நான் மலை ஏறுவேங்க. எதனால நான் சொல்ல வரேன்னா, 11 மணிக்கு நம்ம போய் இறங்கணும்னா 11 மணிக்கு சன்னிதானம் நடை அடைக்கப்பட்டிருக்கும். அதனால 11 மணிக்கு ஒரு 12:30 மணிக்கு மேல சன்னிதானம் அடைச்சிட்டாங்கன்னா மறுபடியும் சாயந்தரம் 4 மணிக்கு தான் சன்னிதானம் ஓபன் பண்ணுவாங்க. நீங்க மேல போய் நின்னீங்கன்னா கீவு நிறைய இருக்கும். அந்த கூட்டத்திலேயே தான் போய் நின்றுட்டு இருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த எப்படி சொல்றது, நம்பியார் மண்டபத்துல தான் நீங்க போய் ஸ்டே பண்ணிருப்பீங்க. அதுக்கு நீங்க பொறுமையா ஏறினீங்கன்னா ஒரு 4-4:30 நீங்க சன்னிதானத்துக்கு போயிட்டீங்கன்னா அற்புதமா நின்னு நிதானமா சாமி தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி சபரிமலையில மாலை 5 மணிக்கு மேல இந்த 5 நாட்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ராஜ அலங்காரம், புஷ்ப அலங்காரம், ருத்ராஜ அலங்காரம், வில்வமாலை அலங்காரம், கிரீட அலங்காரம், இந்த மாதிரி 30க்கும் மேற்பட்ட அலங்காரங்கள் நடக்கும். அதாவது மாலை நேரத்துல சரியா 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் 8:30 வரைக்கும் இந்த 30க்கும் மேற்பட்ட அலங்காரங்கள், புஷ்ப அலங்காரம், இந்த மாதிரி நிறைய நடக்குங்க. அது அற்புதமா இருக்கும். அந்த டைம்ல நீங்க அவரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஃப்ரீயா இருப்பாரு. ராஜா ஒரு குட்டி ராஜா உள்ள உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி சபரிமலையில சரியா 6:30 மணியிலிருந்து 7:45 மணி வரைக்கும் படிபூஜை நடக்கும். அந்த படிபூஜை உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது பாருங்க. எதனால நான் சொல்றேன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த 1 மணி நேரம். அதே மாதிரி சபரிமலையில சன்னிதானம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் நைட் வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு நடைய அடைச்சிருவாங்க. நம்ம கார்த்திகை மாதம் போகும்போது 11 மணிக்கு நடை அடைப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல 10 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா நடைய அடைச்சிருவாங்க. ஹரிராசனம் சாங் போட்டுருவாங்க. இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க நைட்டு நல்லா அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு காலையில 5 மணிக்கு தான் நடைய ஓபன் பண்ணுவாங்க. 5:30 மணிக்கு நெய் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8:30 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. எதனால நான் சொல்ல வரேன்னா, காலை நேரத்துல நெய் அபிஷேகம்ங்கிறது ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்கிற காரணத்தினால ஐயனை வெறும் உடம்போட காக்க வைக்க மாட்டாங்க. அதனால கூட்டம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டைம் பிக்ஸ் பண்ணி உடனுக்குடனே நெய் அபிஷேகம் முடிச்சிருவாங்க. நீங்க நெய் அபிஷேகம் நீங்க பண்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு சன்னிதானத்துல அதிகாலை 5 மணிக்கு நீங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கார்த்திகை மாசம் போகும்போது 11 மணி வரைக்கும் நெய் அபிஷேகம் இருக்கும். அதனால 11 மணி வரைக்கும் நெய் அபிஷேகம் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தயவு செஞ்சு போயிடாதீங்க. கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி 8:30 மணிக்குள்ளார நெய் அபிஷேகத்தை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஐயன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருப்பாரு. ப்ரோ அதே மாதிரி ஐயப்ப மேல இருக்கக்கூடிய அந்த விபூதி எங்களுக்கு கிடைக்குமான்னு கேக்குறீங்க.
அதாவது சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனோட விபூதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் போறவங்களுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும். இப்ப இந்த மாதம் 16ஆம் தேதி சபரிமலை நடை ஓபன் பண்றாங்க, 16/7/2026. அந்த முதல் நாள் மட்டும்தான் சபரிமலை இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் மேல இருக்கக்கூடிய விபூதி கிடைக்கும். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நைட் அரிகராசனம் சாங் வரைக்குமே அவர் வந்து பாத்தீங்கன்னா விபூதி அலங்காரத்துல இருப்பாரு. ரொம்ப அழகா இருப்பாரு. கையில ஒரு பெரம்பு வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. நார்மலா விபூதி போட்டுக்கிட்டு ருத்ராஜம் போட்டுக்கிட்டு நல்லா சாமியார் மாதிரி குட்டியா அழகா இருப்பாருங்க. அந்த முதல் நாள் மட்டும் அந்த தரிசனம் உங்களால முடிஞ்சா பாருங்க. அதே மாதிரி எப்பயுமே சபரிமலையில அதிகாலை 5 மணியிலிருந்து இந்த 5 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை 5 மணியிலிருந்து காலையில 9 மணி வரைக்கும் கூட்டமா இருக்கும். எதனாலனா நைட்டு போனவங்களும் ஸ்டே பண்ணிருப்பாங்க, காலையில் நெய் அபிஷேகம் பண்றவங்களும் சாமி பார்ப்பாங்க. எப்பயுமே இந்த 5 நாட்களிலும் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு கூட்டம்ங்கிறது காலையில 5 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இருக்குங்க. இதை தான் நிறைய பேர் என்ன நினைச்சிருவாங்கன்னா, ப்ரோ இந்த மாசமும் நாங்க போனோம் ப்ரோ, காலையில போனா ஒரே கூட்டம் ப்ரோ, காலையில 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம், 3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்தோம் அப்படிங்கிறது காரணமே அதுதாங்க. ஸோ அதனால பொறுமையா இருந்தா மட்டும்தான் உங்களால நின்று நிதானமா சாமி பார்க்க முடியும். அது நான் மாதம் போனேன்னா குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் கூட அந்த இடத்துல நான் நின்று சாமி பார்த்திருக்கேன். அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் படி பூஜை நடக்கும் போது கீழே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. மேல ஒரு டைம் எனக்கு சான்ஸ் கிடைச்சது, அந்த கண்ணாடியிலேயே இருக்கட்டும், அதாவது சபரிமலை சன்னிதானத்துக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேற்கூரை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மேற்கூரையில ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடியில ஐயப்பனை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருப்பாரு. எதனால நான் சொல்ல வரேன்னா, நம்ம சீசன்ல போகும்போது அந்த வழியில விட மாட்டாங்க. ஆனா அந்த டைம்ல உங்களால முடிஞ்சா சின்ன குழந்தைங்க நீங்க வச்சிருந்தீங்கன்னா நேர் வழியில விடுவாங்க. நேர் வழியில் விடும்போது சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு நேரா ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில நீங்க முடிஞ்சா ஐயனை தரிசனம் பண்ணுங்க. எதனால நான் சொல்ல வரேன்னா, நம்ம கண்ணு கூட ஐயப்பனை பார்க்கும்போது மயங்கி பொய் சொல்லிடும். ஆனா அந்த கண்ணாடி பொய் சொல்லாது, ஏன்னா கண்ணாடி இருக்கிறத மட்டும் தான் காட்டும். அதனாலதான் நான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு அந்த மேற்கூரையில் இருக்கக்கூடிய கண்ணாடியில ஐயப்பனை தரிசனம் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா உங்களுக்கு குழந்தைங்க இருந்தா வாய்ப்பு கிடைச்சா ட்ரை பண்ணுங்க. எல்லாத்தினாலையும் முடியாது, முடியறீங்க கண்டிப்பா அதை நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொன்னு ப்ரோ, குழந்தைங்களை கூட்டு போறோம், நம்ம வயசானிகளை கூட்டு போனா டோலி இருக்கா? தாராளமா டோலி இருக்குங்க. அதாவது டோலிங்கிறது கவர்மெண்டோட பிக்ஸ்டு ரேட்டு தான். ஸோ அதனால மாதம் போறவங்களுக்கு டோலி இருக்குமா ப்ரோ, கூட்டம் கம்மியா இருக்கிறதுனால டோலி இருக்காது அப்படிங்கிற ஒரு டவுட்டே உங்களுக்கு வேணாம். 5 நாட்களுக்குமே உங்களுக்கு டோலி இருக்கும். வயசானவங்களுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க டோலியில பயணம் பண்றீங்களோ தாராளமா பயணம் பண்ணலாம். கூட்டம்ங்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க எதுக்குமே பயந்துக்காதீங்க. அதே மாதிரி எனக்கு நிறைய பேர் கால் மெசேஜ் எல்லாம் பண்றீங்க. சத்தியமா சொல்றேன், எல்லாத்துக்குமே ரீப்ளை பண்ண முடியலைங்க. ஏன்னா எனக்கும் வேலை இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஓப்பனா சொல்லணும்னா என்னுடைய சொந்த தொழிலை விட்டுட்டு தான் இந்த ஒரு புது சேவையை நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் சபரிமலையோட வீடியோ போட்டு நான் ₹1 காசு கூட யாருக்கிட்டையும், நம்ம ஃபாலோவர்ஸ் கூட நீங்க கீழே கமெண்ட் கூட பாருங்க, ₹1 காசு கூட இது வரைக்கும் நான் யார்ட்டையுமே வாங்கினது கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு பொது சேவையை மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் சொல்றேன், உங்களுடைய கால் மெசேஜ் என்னால் எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், முடியலன்னா என்னால் சத்தியமா முடியலைங்க. அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. நான் மன்னிச்சிடுங்க, எல்லா சாமிங்களுமே மன்னிச்சிடுங்க ப்ரோ. அதே மாதிரி நம்ம புல்மேட்டு பாதை ஓப்பன்ல இருக்குமான்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறீங்க. புல்மேட்டு பாதை கார்த்திகை மாதம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கண்டிப்பா அப்போ நம்ம ஒட்டுக்கா பயணம் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம ஒட்டுக்கா பயணம் பண்ணலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய பம்பாவளி மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கும், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இரவு நேரத்துல இங்க பாருங்க, நான் பூவெல்லாம் பிச்சுட்டு இருக்கேன் பாத்தீங்களா? இந்த பூ அலங்காரங்கிறது அவ்வளவு அற்புதமா இருக்கும். இதுல நிறைய அலங்காரம் இருக்கு. ஆனா உங்களுக்கு வாய்ப்பு, அவர் என்ன வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறது உங்க தலையில எழுதிருக்கணும். நீங்க அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நைட்டு ஸ்டே பண்ணுங்க. நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சன்னிதானத்துல சாமி தரிசனம் பண்ணிட்டு அதிகாலை நேரமா 5 மணிக்கு நெய் அபிஷேகத்தை பார்த்துட்டு மலை விட்டு நீங்க கீழே இறங்குனீங்கன்னா உங்களுக்கு 6 மணில இருந்து பம்பா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குமுளிக்கு பஸ் இருக்கு. அதிகாலை 6 மணில இருந்து பம்பா பஸ் ஸ்டாண்டுக்கு குமுளிக்கு பஸ் இருக்குங்க. ப்ரோ நான் நைட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் ஒரு 10 மணிக்கெல்லாம் சாமி பார்த்துட்டு நான் ஒரு 11 கீழே வந்துட்டேன் ப்ரோ பம்பா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படின்னா, நீங்க விடிய அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கொசுக்கடியில நீங்க படுத்துட்டு இருக்கணும். எதனால நான் சொல்ல வரேன்னா, அந்த பஸ் ஃபுல்லானா மட்டும்தான் அவங்க பஸ்ஸையே எடுப்பாங்க. அதனால நீங்க காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் நீங்க நெய் அபிஷேகம் பார்த்துட்டு மலை விட்டு கீழே இறங்கி குமுளிக்கு வந்து பஸ் ஏறிட்டு நீங்க தாராளமா குமுளில இருந்து நீங்க மதுரையா இருந்தாலும் சரி, பழனியா இருந்தாலும் சரி, உங்க ஊருக்கு நீங்க மாறி நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன், எக்கார்ந்து கொண்டு இரவு நேரத்துல மலையை விட்டு கீழே தனியா இருக்கிறவங்க இறங்கி பஸ் இல்லாம கஷ்டப்பட்டு அந்த கொசுக்கடியில படுத்து தூங்காதீங்க. அதுக்கு நீங்க மலைக்கு மேல சன்னிதானத்துல அற்புதமா தூங்கலாம். ஐயப்பனோட மடியில தூங்குற மாதிரி உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். ஓப்பனா சொல்றேன், வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் அதை நீங்க அனுபவிச்சு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ப்ரோ நான் உங்க கூட வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. ப்ரோ ஒருத்தர் 2 பேர் வரதா இருந்தா கூட நான் சமாளிப்பேன். கண்டிப்பா நம்ம ஃபாலோவர்ஸ் 1000 பேருக்கு மேல 3000 பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கோம்.
அவங்க எல்லாருமே வரன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தினாலுமே என்னால் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது, அது எனக்கு பண்ணவும் தெரியாது, நானே ஒத்துக்கிறேன். ஸோ அதனால தாங்க என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு ஒருத்தரை கூட்டிட்டு போக முட்டா அது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போயிடும். அதனாலதான் நான் கூட்டு போறது கிடையாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. அது மட்டும் கொஞ்சம் ரிக்வஸ்டா நான் கேட்கறேன், மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி நான் சொன்னதுல ஏதோ உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு அந்த கமெண்ட்டுக்கு பதில் தெரிஞ்சா அவங்களுக்கு நீங்க மறக்காம ரீப்ளை கொடுங்க. நம்மளுடைய உனக்கு தெரியாத தமிழா இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய உனக்கு தெரியாத தமிழா யூடியூப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சுவாமியே சரணமையப்பா. கண்டிப்பா இந்த மாதம் சபரிமலை பயணத்துல யார் யாரெல்லாம் பயணம் மேற்கொள்ள போறீங்க அப்படிங்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சபரிமலையில் நம்ம ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஆபீஸரா இருக்கட்டும், நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க, மழை பெய்யுற காரணத்தினால உங்களுக்கு தேவையான ரெயின் கவர், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இது எல்லாமே கொண்டு வந்துருங்க. எதனால நான் சொல்றேன், குழந்தைங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், அவங்க தலைவலியா இருக்கட்டும், வாமிட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வரும். சபரிமலையில இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மழைக்காலம் அப்படிங்கிற காரணத்தினால வைரஸ் காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு தேவையான மெடிசன், ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய மெடிசனை கொண்டு வந்துருங்க. சுவாமியே சரணமையப்பா.